ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ ஸ்வாட் மாஸ்டர் யங்கஸ்ட் சன் வால்வெரரிங் கடைக்குட்டி சிங்கம் சீசன் 3 எபிசோட் 3 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அந்த கென்சல் குரூப்பும் ஜிப்ரு குரூப்பும் அந்த காம்பஸை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணும்போது குறுக்கும் போது நம்ம ஹீரோ காம்பஸை அடித்து ஹீரோன்ட்ட கொடுத்துருவாரு. அப்புறமா அங்கே இருக்க எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கி தனதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அந்த ஜிப்ரு குடும்பத்தை சேர்ந்த அந்த கால் ஜிப்பில் நீ பார்க்கறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க, நீ வேணா என் கூட சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரு குடும்பத்தில் சேர்ந்துக்கிறதுக்கு நம்ம ஹீரோவை கூப்பிடுவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது ஜிப்ரு குடும்பத்து கூட நான் சேர்ந்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டிருப்பாரு. அதோட போன எபிசோட் வந்துருக்கோம். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த கால் சிப்பிள் நம்ம ஹீரோ கிட்ட பேசுறது கேட்டு அந்த கென்சல சொக்க கடுப்பாயி டே எச்ச என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோமா கத்திக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு இந்த கால் சிப்பிள் யோ ஏன் அப்படி கத்துற, பக்கத்துல நிக்கிறேன், காது வலிக்குது பாரியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு அந்த கென்சல சொக்க டேய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த கால் சிப்பிள் எனக்கு நல்லாவே தெரியுது, இங்க பாரு இவன் எத்தனை ஓனாய கொண்டு இருக்கான்னு, இவன்கிட்ட அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சக்தி இருக்குது, அப்படி இருக்கும்போது இவனை எப்படி எதிர்க்க முடியும், அதனாலதான் இவன் கூட சேர்ந்தலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதை கேட்டு மறுபடியும் அவன் கத்துவான். டேய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, நீ சரியான துரோகிடா, இப்போ நம்மகிட்ட காம்பஸ் இல்லைன்னு நீ அவன் கூட போய் சேரலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த ஜிப்லு குடும்பத்தை சேர்ந்த அந்த கால் ஜிப்பிள் சரி நான் அவன் கூட சேரல விடு, நீ சேர்த்துக்கோ, அவன் கூட நீ சேர்ந்துக்கோ, எப்படியோ நம்மளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த கால் ஜிப்பிள் சொல்றது கேட்டுட்டு ஏ ஜிப்புலு நீ ஏன் இப்படி சொல்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஜிப்புலு குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்போதுமே ரொம்ப திமிரு பிடிச்சவங்க, அப்படி இருக்கும்போது நீ என்ன உங்க கூட சேர்ந்துக்க சொல்கிற அப்படின்னா உன்னோட அந்த பறக்கும் கப்பல் பாதுகாப்பான போர்க்கப்பல் இப்போ இங்கே வர முடியாது, அதனால தானே பயந்துட்டு இப்படி சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த கால் ஜிப்பிள் என்னது அந்த பறக்கும் கப்பலை பற்றி உனக்கு தெரியுமா, ஓ இப்போதான் எனக்கு ஞாபகத்தில் வருது, நீ தான் அந்த மூரானை கொண்டு அப்படித்தானே எங்கள் குடும்பத்தை சேர்ந்த மூரானை நீ கொண்டு இருக்க, அவன் கொல்லன் காட்டுக்குள்ள மக்கள் எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்துறான்னு நீ அவனை எரிச்சு கொண்டிருக்க, என்னோட சிப்பை நீ அழிச்சிருக்க, அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். பயங்கர ஐஸ் நிறைய அப்படி துண்டு துண்டா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ என்ன தெரிஞ்சுக்கிட்டியா, இப்போவாது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ரெடி ஆவாரு. அங்க நம்ம ஹீரோ பேசுறது கேட்டு அந்த கென்சில சொக்க இவன் என்னதான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாலுமே அந்த கால் ஜிப்பில் இவன் ரொம்ப குறைச்சி மதிப்பு போட்டான் போல இருக்கு, அவனோட சக்தி என்னன்னு இவனுக்கு இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் ஜிப்பிலோட சக்தியை பத்தி இவன் பேசிட்டு இருப்பான். அப்போ அந்த கால் ஜிப்பில் கடுப்பாயி டேய் உன்னை நான் எப்படி கொல்ல போறேன்னா, நீ உயிரோட பிறந்ததே வருத்தப்படுற அளவுக்கு உன்னை பயங்கரமா வெட்டி கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் மேஜிக்கை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோ உடனே தண்டர் ஸ்வாட் தண்டர் ப்ளோட் ஃப்ளாட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மின்னலை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணுவான் பாருங்க, எல்லா ஐஸையும் நொறுக்கி விட்டுருவான். நம்ம ஹீரோ செம்ம மாஸ்க் காட்டிட்டு இருப்பான். அதை பார்த்து அவன் இது எப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது அவன் விடாமல் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோ அவனை ஒரே வெட்டு ரத்தம் சும்மா தெரிக்கும், அவனோட அந்த மந்திரக்கோள் உடஞ்சிரும். டேய் நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ கெத்தா நின்றுட்டு இருப்பான். அப்போ சொக்கனை பார்த்து என்ன சொக்கன் ஸோ எப்படி இருந்தது, என்னோட பவர் இப்போவாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அப்போது அந்த சொக்கன் சொல்லுவான் இல்லை கால் ஜிப்பிலோட அவன் ஃபுல் பவர் இன்னும் யூஸ் பண்ணல, இந்த சின்ன பையனுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொக்கன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பான். இவன் செம கடுப்பாயிரும் அந்த கால் ஜிப்பில் டேய் என்கிட்டே அவன் வேலையை காட்டிட்டியா, இப்போ நான் அவனை எரிச்சு சாகடிக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெருப்பு பவரை நம்ம ஹீரோக்கு மேலே யூஸ் பண்ணுவான். ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட தான் பயங்கரமான நெருப்பு பவர் வச்சிருக்க டெஸ்ட் ஃபீனிக்ஸ் இருக்கே, நம்ம ஹீரோ அராய்ஸ் அப்படின்னு சொன்னேன். அந்த டெஸ்ட் ஃபீனிக்ஸ் அப்படி சம்மன் ஆகி வெளியே வரும் பாருங்க. அதை பார்த்து அந்த சொக்கனும் சரி இந்த கால் சிப்பிளும் சரி டேய் எப்பட்றா உங்ககிட்ட எப்படா இதெல்லாம் வந்துச்சு, ஐயோ டே சொக்கா அவனை அட்டாக் பண்றா, இவன் ரொம்ப பயங்கரமா இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொக்கன் கிட்ட ஹெல்ப் கேட்டு அந்த கால் சிப்பிள் அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருப்பான். அங்க சொக்கன் என்ன பண்ணுவான் பட்டார் நம்ம மேஜிக் யூஸ் பண்ணி அந்த கால் சிப்பிள் அடிச்சு கீழே படுக்க போட்டுருவான். அந்த கால் சிப்பிளும் டேய் ஏன்டா எப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொக்கனை பார்த்து கேட்கும்போது வேற என்ன பண்றது, நம்மளுக்குள்ள இருந்த கூட்டு தான் முடிஞ்சு போச்சு, இப்போ காம்பஸும் என்கிட்ட இல்லை, நீ என் முதுல குத்துனதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்டா உனக்கு அப்படி சொல்லும்போது டேய் உன்னையே அப்படி சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அந்த கால் ஜிப்பில் போட்டு ஒரே மிதி அவ்வளோதான், அவன் கத்தி அப்படியே மயங்கி விழுந்துருவான். அப்புறமா நம்ம ஹீரோ நீங்கள் அந்த காம்பஸை கொண்டு போகாதனால உங்கள் கென்சிலோ கமாண்டர் கோப்பிடுவார், நீங்கள் வேணா அந்த கால் ஜிப்பில் கூட்டு போங்களேன், உங்கள் கமாண்டருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சொக்கன் கிட்ட சொன்னோன்னே அந்த சொக்கன் நம்ம ஹீரோ பார்த்து இவனுக்கு என்ன என்னோட கமாண்டர் பற்றி தெரிஞ்சிருக்கு, இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, இவன் யார் இவன் சரி ஏதோ ஒன்று இவன் அப்படி
தம்பி தூக்கிட்டு போனா என்ன கமாண்டர் என்ன பாராட்டுவாரு, என்னோட உல்ஃப் எல்லாம் செத்து போயிடுச்சு, கமாண்டர் வெறும் கையோட போனேன் அவ்வளவுதான் என்ன போட்டு பொலி போட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கால்சிப்ல தூக்கிட்டு அந்த சொக்கம் போய்கிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம முராக்கன் தான் அப்படி போகைக்குள்ள வந்து ஓடி வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி, டேய் தம்பி நீ வேற லெவல்ரா, நீ செஞ்சதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், பரவாயில்லையே ரொம்ப வளர்ந்துட்டியே, எல்லாத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க, வெறித்தனண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முராகன் ஹீரோவை பாராட்டிட்டு இருப்பான். ஹீரோ நம்ம முராகன் கிட்ட ஆமா அந்த காம்பஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம முராகன் என்னையா பொண்ணு அதை எடுத்துட்டு இந்த தீவை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது சரி மற்றவங்களா எங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பான். மற்றவங்களா அவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமா யார் சமாளிச்சுட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்த்தா அங்க நிறைய கப்பல் வந்து நிற்கும். அது வேற யாரும் இல்ல, ரன் கேண்டில் குடும்பத்திலிருந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் இங்க இருக்கிற கொள்ளையர்கள், அதாவது இங்க பைரட்ஸ் தான் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இல்லீகல் சண்டையெல்லாம் நடந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் நடத்தினது அந்த பைரட்ஸ் தானே, அவங்கள பிடிக்கிறதுக்கு தான் கப்பல்ல வந்திருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ இது என்னடா புது பிரச்சனையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பான். அப்ப அங்க இருக்க ஒரு பைரட்டு அங்க ஒரு மொட்டத்தலையன் கேப்டன் இருப்பான் பாத்தீங்களா, அந்த சண்டையில நடத்திருப்பான்ல, அவன் உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருப்பான். அவங்ககிட்ட போய் ஐயா ஐயா எல்லாம் கப்பல்ல வந்திருக்காங்க, அவங்க நம்ம பிடிக்க வந்திருக்காங்க, உடனே எங்கிருந்து போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா வரட்டும் வரட்டும், எல்லாம் நான் பிளான் பண்ணி தான் நடந்துட்டு இருக்கு, நான் இங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன், வாடா இங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டையன் தப்பிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருப்பான். இந்த பக்கம் நிறைய கப்பல் வந்திருக்கும், அவங்க எல்லாம் இங்க இருந்து யாருமே வெளியே போக கூடாது, எல்லா வழியும் பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வெளியே போகாத மாதிரி பிடிச்சி வச்சிருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அங்க முராக்கனும் ஜன்னலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ முராக்கன் கிட்ட நல்ல வேலை இப்போ நம்ம காம்பஸ் நம்ம கிட்ட இல்ல, என்னையா கொண்டு போயிட்டா, இப்போ நமக்கு ரிஸ்க் கம்மி தான், நம்ம இங்க இருந்து தப்பிச்சா மட்டும் போதும் அப்படி நம்ம ஹீரோ முராக்கன் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருக்க மத்த பைரட்ஸ் எல்லாம் டேய் இங்க ரன் கேண்டில் குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கானுங்க, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி வீசுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைரட்ஸ் எல்லாமே சண்டைக்கு போவானுங்க. அதை இங்க இருந்து நம்ம ஹீரோ முராக்கன் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இவனுங்க என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க, ரன் கேண்டில் கூட இவங்களால சண்டை போட முடியுமா, அவனுக்கு எந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்திருப்பானுங்க முட்டா பயிலுக்கு அப்படி சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி காஷ்மீர் ஒய்ஃப் எல்லாம் வந்து நிற்பாங்க. நம்ம ஹீரோ நீங்க இங்க தான் இருக்கீங்களா, சரி இப்போ இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ரூட் எங்க தேடிட்டு இருக்கும்போது அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்க இருக்கிற படகெல்லாம் வெடிச்சு சதடிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஐயோ இவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, யாருமே தப்பிச்சு போக கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முராக்கன் செம கடுப்பாயிட்டு இருப்பான். இவங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான் நம்ம ஹீரோவும். அப்பதான் அதுக்கு இன்னொரு வழி இருக்கு, நான் டிராகனா மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முராக்கன் டிராகனா மாறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இல்லை இப்படி மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீர் சொல்லிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா வானத்தில் அவங்க ஒரு பேரியர் மேஜிக்கை கிரியேட் பண்ணி வானத்து வழியாமல் யாரும் தப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பாக உருவாக்கி வச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு அப்படின்னா நம்ம எப்படியுமே தப்பிச்சு போக முடியாதா, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே கேப்டனோட ஒருத்தன் பைரட் இருந்தான் பார்த்தீங்களா, அவன் அங்கே யாரோ ஒரு பைரட்டு கிட்ட சரி வா இந்த பக்கம் போகலாம்னு சொல்லிட்டு கூட்டு போவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இந்த பக்கம் வழி இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு ஒரு அப்படியே குகைக்குள்ள மாதிரி போவாங்க. இது என்ன வித்தியாசமான இடமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இறங்கி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுவாங்க. அங்க எல்லா பைரட்ஸ் இருப்பாங்க. அங்க நம்ம ஹீரோ உள்ள வந்துருவாரு, கூட எல்லாருமே வருவாங்க. அதை பார்த்துட்டு எவனோ ஒருத்தன் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டான், அவனை முதல்ல கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உள்ள வந்துட்டு என்ன ஞாபகம் இல்லையா அப்படி சொல்லும்போது அந்த மொட்டையா இருக்கான் பாருங்க கேப்டன், இவனை எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, நீ தான்டா ஜின் கிரே, நீ தானடா நீ வந்து எல்லாத்தையுமே சண்டை போட்டு என் காசு எல்லாமே லாஸ் ஆயிடுச்சுடா, உன்னால தான்டா எல்லாமே, உன்னை விட மாட்டேன்டா, உன்னை கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு இருக்கும்போது ஜின் கிரேவா அது யாருடா ஜின் கிரே அப்படின்னு சொல்லும்போது டேய் நான் உன்னை மறக்க மாட்டேன்டா, உன்னை மறந்தாலும் உன்னோட குரல் இருக்கே அதை நான் மறக்கவே மாட்டேன், அந்த குரலை வச்சு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கோண்டா, உன்னால தான் என்கிட்ட இருக்க லட்சம் கோல்டு காயின் வேஸ்ட்டாக போயிடுச்சு, நானும் திவால் ஆயிட்டேன், உன்னால எனக்கு எவ்வளோ நஷ்டம் தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்தில் கொக்கரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீ போட்டு கொடு இங்கேருந்து தப்பிச்சு போகிறேன், போனதுக்கப்புறம் உனக்கு நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அதை கேட்டு டேய் நீ சொல்கிறத கேட்டு நான் நம்புறதுக்கு நான் முட்டாளாடா, உன்னை இங்கேருந்து தப்பிக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிக்க போவான். நம்ம ஹீரோ ஒரே குத்து தான், மூஞ்சோட ஒரு குத்து, வாயிலிருந்து ரத்தத்தை கொப்பளிச்சுட்டு அப்படி கீழே விழுந்துருவான். அதை பார்த்து அங்கே இருக்க பைரட்லாம் ஐயோ கேப்டன் அப்படின்னு சொல்லும்போது பட்டாருன்னு நம்ம ஹீரோ அந்த கேப்டனோட கையை பிடிச்சி டேய் இப்போ நான் சொல்கிறத ஒழுங்காக கேளு, நான் ஜின் கிரே கிடையாது, நான் ஜின் ரன் கேண்டில் எப்போதுமே கொடுத்த வாக்கை மீற மாட்டாங்க தெரியும்ல, அதனால நீ இங்கேருந்து எங்களை தப்பிச்சு அப்படி கூட்டு போ, நாங்கள் போனதுக்கப்புறம் உனக்கு நிறைய காசு தரேன், அதனால கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதை கேட்டு சரி நீ சொல்கிறத நம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை காப்பாற்றி கூட்டு போகிறதுக்கு அங்கே இருக்க பைரட்ஸ் கிட்ட டேய் இவனை நம்ம கூட்டு போகலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க பைரட் அந்த கேப்டனை பார்த்து கேப்டன் உங்க வாயிலிருந்து ரத்தம் வருது அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படியே கேட்பா இந்த பக்கம் அந்த பைரட்டோட கப்பல் பார்த்தா பார்க்கறதுக்கே சும்மா பிரம்மாண்டமா இருக்கும். அவன் அந்த கப்பல் முன்னாடி போய் நின்று பாத்தீங்களாடா என்னோட கப்பலை, இதுதான்டா என்னோட உயிர் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிட்டு இருப்பான். சரி வா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கப்பல் ஏறி போவாங்க.
போகும்போது அங்கே தண்ணி பயங்கரமாக அலை பயங்கரமாக வீசிட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு ஐயோ நம்ம இதுலேருந்து தப்பிக்க முடியுமா, டேய் மொட்டை என்னடா இப்படி போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துவார். நம்ம ஹீரோ மட்டும் இல்லாமல் காஷ்மீர் ஒய்ஃபு நம்ம ஹீரோயினி எல்லாருமே பதறுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அலை பயங்கரமாக வீசிட்டு இருக்கோம். அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பைரட் கேப்டன் இருக்கான் பாருங்க, அவன் கப்பலை ரெடி பண்ணுங்கடா போலாம்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இது என்னடா அண்டர் கிரவுண்ட்ல கப்பல் இருக்கு, எப்படி தப்பிச்சு போக முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த கேப்டன் பேசாம கப்பல் ஏர் பாஸ் கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் எல்லாத்தையுமே ஏற்றி கூட்டு போறதுக்கு ரெடியா இருப்பான். அப்ப காஷ்மீர் நம்ம ஹீரோ கிட்ட இந்த பைரட்டை நம்பலாமா, எனக்கு என்னமோ இங்க இருந்து தப்பிச்சு போகிறதுக்கு எந்த வழி இருக்க மாதிரி தெரியலையே, அண்டர் கிரவுண்ட்ல இவ்வளவு பெரிய கப்பல் வச்சிருக்கானுங்க, தண்ணி வேற ரொம்ப ஆழமா இருக்க மாதிரி இருக்கு, கப்பல் மூழ்கிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ இவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காங்க, நான் நம்புறேன் நீங்களும் நம்புங்க அப்படின்னு நம்ம ஹீரோ காஷ்மீர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருக்க இன்னொரு பைரட் ஆரம்பிக்கலாம் கேப்டன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த கேப்டன் நான் கப்பலை ஓட்ட ஆரம்பிக்க போறேன்டா போங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அந்த கப்பல்ல இருந்து எல்லாருமே வெடிச்சு சதறடிப்பாங்க பாருங்க. அங்க சைட்ல இருக்க கல் எல்லாத்தையுமே அது வெடிச்சு சதறின உடனே கப்பல் செம்ம ஸ்பீடா ஓடிட்டு இருக்கும், அந்த தண்ணியில செம்மையா போயிட்டு இருக்கும் பாருங்க. அதை பார்த்து எல்லாருமே மறந்து போயிடுவாங்க. அப்படியே அந்த அலையில வேகமா போயிட்டு இருக்கும்போது ஐயோ நம்ம என்னாக போறோம் சாவ போறோமா அப்படின்னு சொல்லும்போது அலை அப்படியே அந்த கப்பலை தூக்கி மேல தூக்கிட்டு போகும் பாருங்க. அந்த கப்பல் அப்படியே பறக்கும். அந்த கேப்டனும் பறக்கிறோம் கண்டிப்பா பறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் அப்படியே பறந்து போயிட்டு இருப்பான். தண்ணி அப்படியே கப்பலை தூக்கி போய்கிட்டே இருக்கும். அப்படியே அந்த சீடெல்லாம் தாண்டி ஒட்டச்சு போகும் பாருங்க. கீழே நிக்கிறவங்க எல்லாம் என்னது கப்பல் பறக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க அந்த சோல்ஜர்லாம். அப்படியே இந்த பக்கம் பறந்து போகும் பாருங்க. அந்த கேப்டனு இந்த மாதிரி ஒரு நாளுக்காக தான்டா நான் காத்துக்கிட்டு இருந்தேன், எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் பறக்கிறத பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். என்னடா கப்பல் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கவங்க எல்லாம் முழிச்சிட்டு இருப்பானுங்க. அப்படியே அதெல்லாம் தாண்டி போகும் பாருங்க அந்த கப்பல். அந்த கப்பல் பறக்குதுடா, அது எஸ்கேப் ஆகக்கூடாது, அதை அட்டாக் பண்ணுங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் அந்த சீட் எல்லாத்தையுமே தாண்டி தண்ணியில் இறங்கி அப்படி போயிட்டு இருக்கும் பாருங்க அந்த கப்பல். அப்போ அந்த கேப்டனு தண்ணியில் இறங்கிட்டா இந்த கேப்டனை யாராலுமே பிடிக்க முடியாதுடா, நான் தான்டா பைரட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கேப்டன், ஏன் முன்னாடி எவனுமே நிற்க முடியாது ஹா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பைரட்ஸோட கேப்டன் அவங்ககிட்ட இருக்க அந்த பட்டாசை வானத்தில் வெடிக்க வைப்பான். அது இல்லாமல் உருவம் வந்து என்ன போயிட்டு விட்டாமாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் சிக்னல்லாம் காட்டும். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.